வணக்கம். சிவகாமி செந்தில்குமாரின் இந்து மகாசமுத்திரம் 2வது பாகம். அத்தியாயம் 1. 6 அங்கங்கள். வேதங்களை அடுத்து வருவது ஷடங்கங்கள் என்று கூறப்படுகிற வேதங்களின் 6 அங்கங்கள். இவை பற்றி ஒரு சிறு குறிப்பை முதல் பாகத்திலேயே நாம் பார்த்தோம். வேத அங்கங்களாகியவை சிக்ஷை, வியாகரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம் மற்றும் கல்பம். இந்த 6ம் வேத புருஷனின் 6 அங்கங்கள் என்று கூறப்படுகின்றன. சிக்ஷை என்பது இந்த 6 அங்கங்களில் முதலாவதாக சொல்லப்படுகிறது. இது வேத புருஷனின் மூக்கு என்று வர்ணிக்கப்படுகிறது. மூக்கினால் தான் மனிதன் சுவாசிக்கிறான். வேத மந்திரங்களின் உயிர் மூச்சாக இருப்பது சிக்ஷை. எழுத்துக்களின் தன்மையும் சொல்லி அவற்றின் உச்சரிப்பையும் விளக்குவது சிக்ஷை. ஏற்ற இறக்கம், அழுத்தம், தாழ்த்தி சொல்லுவது, ஒரே சீராக சொல்வது போன்ற பாகுபாடுகளை எல்லாம் இது விளக்குகிறது. இன்னென்ன எழுத்துக்கள் ஒரு மனிதனின் உடம்பில் இன்னென்ன இடத்திலிருந்து பிறக்கின்றன என்று கூறி அவற்றை எந்த மாதிரி முயற்சியால் முறையாக சொல்ல வேண்டும் என்பதை விவரித்து, உதடுகளை எப்படி சேர்த்தால் என்ன சத்தம் வரும் என்பது போன்ற விவரங்களை கூறி ஒழுங்கான உச்சரிப்புக்கு வழி செய்வது சிக்ஷை. வேதங்களின் உச்சரிப்பில் தவறு நேர்ந்தால் அதில் கூறப்பட்டுள்ள மந்திரங்களுக்கு பலன் இருக்காது என்று ஏற்கனவே பார்த்தோம். ஆகையால் தான் எழுத்தின் தன்மையும் உச்சரிக்கும் முறையும் விளக்குகிற சிக்ஷை வேத புருஷனின் மூக்காக கருதப்படுகிறது. 2வது அங்கம் முகம். முகம் என்றால் இங்கே வாய் என்ற அர்த்தம். இது வியாக்கரணம். வேத மொழியின் லட்சணத்தை விளக்குவது வியாக்கரணம். லட்சணம் என்பதுதான் இலக்கணம். லக்ஷ்மணன் என்பது இலக்குமணன் என்று தமிழில் ஆவது போல லட்சணம் என்பது இலக்கணமாகிற்று என்று காஞ்சி மகா சுவாமிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த தகவல் மட்டுமல்லாது இந்த அத்தியாயத்தில் வேறு பல விவரங்களும் கூட அவர் கூறியுள்ள விவரங்களின் அடிப்படையில்தான் தரப்பட்டுள்ளன. மொழிக்கு வாய் மிகவும் முக்கியமானது. ஆகையால் லட்சணத்தை விளக்குகிற வியாக்கரணம் வேத புருஷனின் வாய் என கருதப்படுகிறது. வியாகரண நூல்களில் முக்கியமாக கருதப்படுவது பாணினி மகரிஷி இயற்றிய வியாகரணம். இதற்கு பதஞ்சலி எழுதிய விளக்கம் மகாபாஷ்யம் என்று போற்றப்படுகிறது. பரமசிவனாகிய நடராஜனின் தாண்டவத்தில் அவர் உடுக்கையிலிருந்து உண்டாகிய 14 சப்தங்களை கொண்டு அவற்றில் சில பாகுபாடுகளை செய்து அவற்றை 14 சூத்திரங்களாக வைத்து தனது வியாகரண நூலை பாணினி இயற்றினார் என்று சொல்லப்படுகிறது. ஆக வியாக்கரண நூலுக்கு பரமேஸ்வரனே மூலமாக கருதப்படுகிறார். சந்தஸ் என்பது செய்யுள் இலக்கணம். இது வேத புருஷனின் காலாக, அதாவது பாதமாக கூறப்படுகிறது. யஜுர் வேதத்தில் கவிதை மாதிரி அமையாத பகுதிகளும் உண்டு என்றாலும் வேதங்களில் பொதுவாக எல்லாமே செய்யுளாக இருப்பதால் சந்தஸ் மிக முக்கியமாக கருதப்படுகிறது. இத்தனை அடிகள் இருக்க வேண்டும், இத்தனை எழுத்துக்கள் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நிர்ணயித்து சொல்வது சந்தஸ் என்கிற சாஸ்திரம். இதை கொண்டு வேத செய்யுள்களுக்கே சந்தஸ் என்ற பெயரும் வந்துவிட்டது. காலுக்குத்தான் சமஸ்கிருதத்தில் பாதம் என்றும் தமிழில் அடி என்றும் பெயர் இருக்கிறது. ஆங்கிலத்திலும் கூட ஒரு ஸ்டான்சாவிற்கு இத்தனை ஃபீட் இருக்க வேண்டும் என்றுதான் சொல்கிறார்கள். பாதம், அடி, ஃபுட் என்ற கவிதை இலட்சணம் பற்றி பல பாஷைகளில் ஒரே பொருள் படிம்படி வார்த்தை இருக்கிறது என்று மகா சுவாமிகள் குறிப்பிடுகிறார். பாதத்துக்கு பாதம் சமமாக இல்லை என்றால் அது சமம் இல்லாதது, விஷமம். இதுவே விஷமம் என்பதற்கு மூலம். சமம் என்பது வித்தியாசமில்லாத நிலை. வித்தியாசம் கற்பிக்கப்படும் போது அது விஷமமாகிறது. ஆகையால் நடுநிலை தப்பிய காரியங்கள் விஷமம் எனப்படுகின்றன. சடங்கங்களில் அடுத்து வருவது நிருக்தம். இவை வேதத்திற்கு ஒரு அகராதி என்று எடுத்துக்கொள்ளலாம். அகராதிக்கு நிகண்டு என்றும் பெயருண்டு. நிருக்தம் வேத புருஷனின் காது. வேதத்தில் உள்ள அரிய சொற்களுக்கு அர்த்தத்தை கூறி அந்த சொல் குறிப்பிட்ட இடத்தில் ஏன் பயன்படுத்தப்பட்டது என்பதை விளக்குவது நிருக்தம். வேதத்தில் வருகிற வார்த்தைகளுக்கு அர்த்தத்தை கூறுவதோடு மட்டுமல்லாமல் அது எப்படி உண்டாயிற்று என்றும் நிருக்தம் கூறுகிறது. உதாரணத்திற்கு ஹிருதயம் என்ற பதம் பற்றி நிருக்தம் கூறுவது என்ன? ஹிருத் அயம் என்பது ஹிருதயம். ஹிருத் அயம் என்றால் ஹிருதயத்தில் அவன் இருக்கிறான் என்பதர்த்தம். ஹிருத் என்ற பௌதீக ரீதியான மனித இருதயத்தின் பெயர்.
ஆனால் அயம் என்று அதில் ஈஸ்வரனும் சேர்த்து கொள்ளப்படுவதால் அதில் ஆன்மீகமான முக்கியத்துவம் குறிப்பிடப்பட்டு விடுகிறது. ஹிருத் என்ற இதயத்தில் பரமேஸ்வரன் இருப்பதால் அதற்கு ஹிருத்தயம் என்றே பெயர் வந்துவிட்டது. நிருத்தத்தை எடுத்து வருவது ஜோதிஷம். இது வேதத்தின் கண் என்று கூறப்படுகிறது. ஒரு கிரகம் எந்த நிலையில் இருக்கிறது, அது அந்த நிலையில் இருப்பதால் ஏற்படுகிற பலன் என்ன, அது என்ன பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதையெல்லாம் ஜோதிஷம் எடுத்து சொல்கிறது. இது வானசாஸ்திரமும் கூட. ஆனால் வானசாஸ்திரம் கிரகங்களின் நிலைமைகளை மட்டும் ஆராய்கிறது. ஜோதிஷமோ அதன் பலனையும் கூறுகிறது. பிற்காலத்தில் உலகில் மேலை நாட்டு விஞ்ஞானிகள் பெரும் ஆராய்ச்சிகளுக்கு பிறகு கண்டுபிடித்த பல வானியல் தத்துவங்களையும் உண்மைகளையும் இந்த ஜோதிஷ சாஸ்திரம் பற்பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்து சொல்லிவிட்டது. எப்படி ஜோதிஷ சாஸ்திரத்தில் வானசாஸ்திரமும் அடங்குகிறதோ அதே போல கணிதமும் அடங்குகிறது. மிகவும் பிற்காலத்தில் கணிதத்தின் அங்கங்களாக வந்த அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி போன்றவை எல்லாம் கூட ஜோதிஷ சாஸ்திரத்தில் இடம்பெறுகின்றன. கர்கர், நாரதர், பராச்சரர் போன்ற ரிஷிகள் ஜோதிஷ விஷயங்களை எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். தேவர்களும் இதை இயற்றியதாக நம்பிக்கை இருக்கிறது. சூரிய பகவான் மயனுக்கு ஜோதிஷத்தை உபதேசம் செய்ததாக ஒரு நூல் கூறுகிறது. சூரியன் செய்த அந்த உபதேசத்திற்கு சூரிய சித்தாந்தம் என்றே இன்றும் பெயர் வழங்குகிறது. மனிதர்களும் ஜோதிஷ ஆராய்ச்சி செய்து பல விஷயங்களை கண்டிருக்கிறார்கள். வராகமிகிரர், ஆரியபட்டர், பாஸ்கராச்சாரியார் போன்றவர்கள் ஜோதிஷத்தை பற்றியும் அதில் உள்ளடங்கிய வானசாஸ்திரம், கணிதம் பற்றியும் எழுதியிருக்கிறார்கள். அருகில் இருப்பதை மட்டுமல்லாமல் தொலைவில் இருப்பதையும் அவர்கள் கண்டனர். அதுதான் ஜோதிஷ சாஸ்திரம். அதனால்தான் இது வேத புருஷனின் கண் என்று வர்ணிக்கப்படுகிறது. கணித சாஸ்திரத்தில் பெரும் நிபுணத்துவம் பெற்றிருந்த பாஸ்கராச்சாரியார் ஒரு கணித நூலை இயற்றினார். அதற்கு லீலாவதி என்று அவர் பெயர் வைத்தார். லீலாவதி என்பது அவருடைய மகளின் பெயர். இந்த மகள் தொடர்பாக ஒரு நிகழ்ச்சி. தன்னுடைய மகளின் ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்த பாஸ்கராச்சாரியார் அவளுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார். ஆனால் தன்னுடைய ஜோதிஷ ஞானத்தை வைத்து எல்லா நலன்களையும் கொடுக்கக்கூடிய கிரகநிலைகளை கொண்ட ஒரு நேரத்தை கண்டுபிடித்து அதில் தன் மகளுக்கு திருமணம் செய்துவிட்டால் அவள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பாள் என்று அவர் நினைத்தார். ஆகையால் நன்கு கணக்கிட்டு லீலாவதிக்கு மாங்கல்ய பாக்கியம் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு முகூர்த்தத்தை அவர் தேர்ந்தெடுத்தார். கடிகாரம் இல்லாத காலம் அது. அப்போது ஒரு வகை பாத்திரம் நேரத்தை கண்டறிய பயன்படுத்தப்பட்டது. மேலே ஒரு பகுதி, கீழே ஒரு பகுதி, இடையில் ஒரு சிறிய வழி கொண்ட ஒரு பாத்திரம். இப்போதும் அவர் கிளாஸ் என்று சொல்லப்படுகிற முறையில் அமைந்த பாத்திரம். இதில் அவர் கிளாஸ் என்று சொல்வார்கள், அவர் கிளாஸ் என்று சொல்லப்படுகிற முறையில் அமைந்த பாத்திரம். இதில் மேல் பாகத்தில் விட்ட தண்ணீர் இடையில் இருக்கும் வழி மூலமாக கீழ்பாகத்தில் ஒவ்வொரு துளியாக விழும். ஒரு துளி விழுந்தால் இவ்வளவு நேரம் என்று ஒரு கணக்கு உண்டு. கீழே உள்ள பாத்திரத்தில் கோடுகள் வரையப்பட்டிருக்கும். அதை கொண்டு எவ்வளவு துளிகள் விழுந்திருக்கின்றன, எவ்வளவு நேரம் கழிந்திருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தின் மூலம் நேரத்தை பாஸ்கராச்சாரியார் கணக்கிட்டு கொண்டிருந்தார். முகூர்த்த நேரம் எது என்று பார்ப்பதற்கு அவர் இதைத்தான் நம்பினார். லீலாவதி அப்போது சிறு பெண். அவள் இந்த கடிகார பாத்திரத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அவள் மூக்குத்தியிலிருந்து ஒரு முத்து விலகி இந்த பாத்திரத்தினுள் விழுந்து விட்டது. மேல் பாகத்திற்கும் கீழ்பாகத்திற்கும் நடுவே உள்ள வழியில் அது சிக்கிக்கொண்டது. இதனால் தண்ணீர் துளிகள் விழுகிற வேகம் தடைப்பட்டு விட்டது. நேரம் மாறிவிட்டது. அந்த பாத்திர கடிகாரம் சரியான நேரத்தை காட்டவில்லை. அதை நம்பி பாஸ்கராச்சாரியார் நல்ல முகூர்த்தம் வந்தது என்று தீர்மானித்து கல்யாணத்தை நடத்தினார். ஆனால் அதுவோ மிகவும் கெட்ட நேரமாக அமைந்தது. லீலாவதியின் ஜாதகப்படியே அவள் சின்னஞ்சிறு வயதிலேயே கணவனை இழந்தாள். முத்து விழுந்தது என்பது அவளுக்கும் தெரியாது, வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் பின்னர் பாஸ்கராச்சாரியார் எதனால் தன்னுடைய கணக்கு தவறியது என்று ஆராய்ந்த பொழுது கடிகார பாத்திரத்தில் முத்து இருப்பதை கண்டார். விதியை யாரும் மாற்ற முடியாது என்று அவர் உட்பட எல்லோருமே புரிந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சி ஒருவரும் இருக்க, பாஸ்கராச்சாரியாருக்கு 1500 வருடங்களுக்கு முன்பாகவே வராகமிகிரர் பிருகத் சம்ஹிதை, பிருகத் ஜாதகம் என்ற நூல்களை இயற்றினார். பிருகத் சம்ஹிதையில் விஞ்ஞானத்தின் பல பிரிவுகள் அடங்கியுள்ளன. இவரைத் தொடர்ந்து ஆரியபட்டர் என்பவரும் ஆரியபட்ட சித்தாந்தம் என்ற நூலை எழுதினார். அது மிகவும் புகழ்பெற்ற கணித சாஸ்திரம். ஜோதிஷம் பற்றி இன்னும் சில விவரங்களை மேலும் பார்ப்போம்.